எல்லாருக்கும் வணக்கம். யாரும் பேசாததை பேசுவோம் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த சில நாட்களாக நான் டெய்லி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். குறைஞ்சபட்சம் 100 பேருக்கு என்னோடய கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத என்னோடய மோட்டிவாக இருக்குது. நான் பேசுகிற விஷயங்கள் உண்மைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்னோடய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய பணிவான வேண்டுகோள். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சராகும் விஜய், இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். அப்புறம் தன்னோட அரசியல் எதிரி திமுக அப்படின்னு விஜய் அறிவிச்சிருந்த நிலையில் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு திமுக வாக்குகள் எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு, மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது இந்த திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலையுமே மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னா என்ன, மதச்சார்பின்மை அப்படின்னு என்ன, இதை பற்றியும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஸோ எப்படியோ ஒரு 4-5 நாளாக கவர்னர் மாளிகைக்கும் கட்சி அலுவலகத்துக்கும் அணைந்து கொண்டிருந்த விஜய் கடைசியாக முதலமைச்சராவது உறுதியாக இருக்குது. இதை உறுதிப்படுத்துவதற்காக அவருக்கு யார் உதவி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடைசி நேரத்தில் திருமாவளவன் உதவி செஞ்சுருக்காரு. IUML கூட 2 சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் முதலமைச்சராவதற்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி உதவுவதாக அறிவித்துள்ள திருமாவளவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புது ஆட்சி அமைவதற்கு தான் ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஆதரவை அளிப்பதாக சொல்லிட்டு, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, அவர் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து நீடிக்கிறார். இருந்தாலும் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 2 காரணங்களுக்காக தான் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கார். அவரோட இந்த 2 காரணங்கள் தொடர்பான தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை அல்லது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஃப்யூச்சரில் தான் தெரியும். எது எப்படியோ இன்றைக்கி சனிக்கிழமை, ஒன்றா நாளைக்கு அல்லது திங்கட்கிழமை அன்னைக்கு முதலமைச்சராக விஜய் பதவியேற்க போகிறார் அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இதில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணியோட இப்போ இருக்கிற சட்டமன்றம், இந்த கவர்மெண்ட்டு, காபந்து அரசு, இதெல்லாமே ஒரு எண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். மண்டே மார்னிங் நம்ம தூங்கி கண் விழித்து பார்த்தா அப்போது டெக்னிக்கலாக நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சியில் தான் இருப்போம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் கட்சி தொடங்கினதிலிருந்து பல மேடைகளில், பொது மேடைகளில் பேசிய விஜய் தன்னோட அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லிட்டு வந்திருக்காரு. திமுக ஒரு தீய சக்திங்கிறத ஈரோட்டில் பேசும்போது 3 டைம் சொன்னார். அந்த திமுக ஒரு தீய சக்தின்னு 3 டைம் சொன்னார். அதை தாண்டி தமிழ்நாட்டில் தன்னோட ஒரே எதிரி திமுக தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டு வந்தார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விசிக, அதோட தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் RSSோட செல்ல பிள்ளை, அது பிஜேபியோட பி டீமாக இருக்காங்க. எப்படியாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே பாஜகவின் ஏற்பாட்டில் விஜய் அரசியல் களத்தில் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை திருமாவளவன் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். இதுக்கிடையில் திருமாவளவனுக்கு விஜய் தொடர்ந்து அழைப்பு விடுத்த போதிலும், அவரோட கட்சியில் இருக்கிற ஆதவ் அர்ஜுன் மூலமாக முயற்சி பண்ணின போதிலும், திருமாவளவன் இன்றைக்கு வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக எதையும் தெரிவிக்கவில்லை. அவருக்கு எதிரான கருத்தை தான் பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. ஸோ யாரை தன்னோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் இதனால் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரோ, அந்த கூட்டணியிலிருந்து திமுகவோட வாக்குகளை பெற்று, சொல்லப்போனால் தேர்தல் செலவுக்கு கூட திமுக கட்டு நிதி வாங்கி அதன் மூலமாக வெற்றி பெற்றுள்ள எம்எல்ஏக்கள் தான் கடைசியில் விஜய்க்கு இப்போ உதவ முன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமுங்க. அதாவது திமுக தன்னோட அரசியல் எதிரி அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருந்தாலும், கடைசியில் திமுக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்கள், திமுகவோட நிதியுதவியில் வெற்றி பெற்றவர்கள் தான் விஜய்க்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே ஒதுக்கி தள்ள முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விஜய் முதலமைச்சராக 5 ஆண்டுகள் நீடிப்பது உதயநிதி ஸ்டாலினோட எதிர்காலத்தை பெரிய அளவில் பாதிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறதுனால, கண்டிப்பாக 5 ஆண்டுகள் முதலமைச்சராக அவர் தொடர்வதற்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திருமாவளவனோ அல்லது மற்றவர்களோ அவரை அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வகையில் விஜய்க்கு கெட்ட பேரை வர வச்சு, அல்லது விஜயோட கட்சிக்காரர்கள், இப்போ இங்கே இன்னொரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, பிஜேபி தலைவர்கள் எங்காவது பாம்பேலேயோ அல்லது வட மாநிலங்களிலேயோ ஏமாந்து அந்த ஹிந்து ராஷ்டிரா அல்லது ஹிந்து மதத்துக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாஜகவுக்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுமாறு விஜயை வலியுறுத்துவார்கள். இந்த மாதிரி விஜய்க்கு சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் கூட இந்த பொன்முடி இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம எவ்வளோ கேவலமான விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. அதாவது அந்த மூத்த பத்திரிகையாளருக்கு பாஜகவை திட்டலினா அவருக்கு பொழுது போகாது அப்படிங்கிறது தான் மேட்டர். இது
சம்மந்தமாக உள்ள கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார். பதில் சொல்கிற திராணி அவருக்கு இல்லை. ஆனால் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சொம்படிக்கிறத பொழப்ப வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது அவங்க அரசியல் ஞானம் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு இதை நான் சொல்லலை. சீமானிலிருந்து திருமாவளவன்லேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாமே அதை சொல்லிட்டு வர்றாங்க. அந்த அரசியல் அறிவு போதுமான அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு அல்லது பக்குவம் இல்லாததுனால ஏதாவது ஒரு தப்பை அவர்கள் செய்யும் பொழுது அந்த தப்பையெல்லாம் ஊதி பெரிதாக்கி அவருக்கு எதிராக மக்கள்கிட்ட விஜய் மீதான செல்வாக்கை குறைப்பதற்கு திமுக எதிர்காலத்தில் பெரிய அளவில் முயற்சிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இங்கே ஒதுக்கி தள்ள முடியாது. இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின், திருமாவளவன், அந்த இடதுசாரிகள் எல்லாமே கடந்த பல ஆண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் பல ஆண்டுகளாகவே இதற்கு எதிராக வைக்கப்படும் ஒரு வலுவான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதத்தின் பெயரிலேயே இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றாக சேர்த்திட்டு மதச்சார்பின்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போயிட்டுருக்கு. பட் அதுக்கு பதில் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செல்வ பெருந்தகையே பலமுறை கேட்டிருக்கிறாரு, நிறைய தலைவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு பையனோ அல்லது ஒரு பொண்ணோ வந்து அந்த செவள பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது என்னென்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மதங்களுக்கு, பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நிலையில் இருக்கக்கூடிய மதங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிப்பதில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற விஷயத்தில் ஃப்யூச்சரில் நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம பேசுவோம். இப்போ உலகத்தில் உண்மையிலுமே மதச்சார்பற்ற நாடுகள் அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது ரொம்ப குறிப்பாக சொன்னால் ஃப்ரான்ஸ் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தது உருகுவேன்னு ஒரு நாடு இருக்குது. அப்புறம் செக் குடியரசு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த நாடு ஒன்று, ஜப்பான். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து கனடா, இந்த மாதிரி ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரான்ஸில் சொல்லப்போனால் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் யாருமே மத அடையாளங்களை வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பிரிட்டன் எடுத்துட்டிங்கன்னா, பிரிட்டன் வந்து அஃபிஷியலி ஒரு ரிலீஜியஸ் கண்ட்ரி. அது பிரிட்டனோட ஸ்டேட் ரிலீஜியன், அதாவது அதிகாரப்பூர்வமான மதம்ங்கிறது வந்து அந்த ஆங்கிலிக்கன் கிறிஸ்டியன் சொல்லி சொல்லுவாங்க, பிரிட்டஸ்டான்ஸ், பியூரிட்டான்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை நம்ம அந்த குயின் எலிசபெத்துக்கு எதிராக 18th century 19th century ப்ரொட்டஸ்ட் பண்ணி வந்தவங்க, அந்த ப்ரொட்டஸ்டான்ஸ் தான் வந்து பிரிட்டன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அந்த கேண்டர்பரி சர்ச் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதிலிருந்து அந்த பிரபுக்களவை, நம்ம ஊரில் மாநிலங்களவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பிரிட்டனில், பிரபுக்களவை. அங்கே வந்து 26 பேர், 26 நினைக்கிறேன், 26 பேர் வந்து இந்த ஆர்ச் பிஷப்கள், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, கேண்டர்பரி, அங்கிருந்தெல்லாம் வந்து 26 ஆர்ச் பிஷப்கள் வந்து ஒரு பெர்மனண்ட்டாக அவங்க எம்பிஸாக இருக்காங்க. அவர்கள் அரசின் கொள்கை முடிவுகள் மற்றும் பலவிதமான இதில் வந்து தலையிடுறாங்க. இருந்தாலும் அங்கே வாழ்கிற மக்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே மறுக்க முடியாது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். இங்கிலாந்து மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அதிகாரப்பூர்வமான சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு பார்த்தீங்களா, அதோட ஹெட், அஃபிஷியல் ஹெட் அவர் தான். இன்னொன்று அந்த பியூரிட்டான்ஸ் இருக்காங்க, ப்ரொட்டஸ்டன்ஸ், அந்த மதத்தில் நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சட்டமாக இருக்குது. அதாவது சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு அஃபிஷியல் தலைவர், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அந்த சர்ச்சே வந்து பிரிட்டன் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஒரு வழிபாட்டு தலமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இதை தவிர வேறு வழிபாட்டு தலங்கள், அதாவது இப்போது சீக்கியர்கள் இருக்காங்க, ஜைனர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்லேயே வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. அவங்களோட வழிபாடு தலங்கள் எதுவுமே அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தோட வழிபாட்டு தலம் கிடையாது. அதே நேரத்தில் மத சார்புள்ள கருத்துக்களை போதிக்கும் கல்வி நிலையங்களுக்கும், அது எல்லாம் எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கு இங்கிலாந்து கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் பிரான்ஸ் கவர்மெண்ட் அது மாதிரி எதுவும் பண்ணுறதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் யூஎஸில் பார்த்திங்கன்னா, அதாவது யூஎஸ்ஏல அந்த கண்ட்ரி வந்து கவர்மெண்ட் வந்து செக்குலர் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கடவுள் மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாமே, அந்த ரூபாய் நோட்டுகள், அந்த டாலர் நோட்டுகள் எல்லாமே அது மாதிரி எழுதியிருக்கிறது பார்த்துருக்கேன் நான் பல முறை. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்குலர் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டியானிட்டி, அந்த மதம் வந்து ஆதிக்கம் செலுத்தும் விதத்தில் தான் இருக்கும்.
இருந்தாலுமே பிரிட்டனை விட செக்யூலரிசம் அப்படிங்கிறதுல அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாடு அமெரிக்கா இருக்குது. ஜப்பானில் வந்து புத்த மதம் அந்த அவங்க நாட்டுக்கே உரித்தான ஒரு மதம் இருக்குது. அந்த மதத்தில் ரொம்ப டீப் ரூட்டட் கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க உண்மையிலுமே செக்குலராக இருக்காங்க. ஃப்ரான்ஸ் நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த 3 நாடுகளும் ஓரளவுக்கு மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து ஏதோ ஒரு மதம் சார்ந்த நாடுகளாகத்தான் இருக்கின்றன. அதிலும் சொல்லப்போனால் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த இஸ்லாமிய மதத்தை அடையாளப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா வந்து ஒரு செக்குலர் கவர்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட அவங்க ஏதாவது ஒரு நலத்திட்டம் பொதுமக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது இந்த நலத்திட்டம் வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம், அல்லது கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம், அல்லது முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்கறதில்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஒரு சில நலத்திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் அல்லது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்துக்களுக்கு கூடுதல் நலத்திட்டங்களை கொடுக்குறோம், அவங்களுக்கு விட கம்மியாக தான் அடுத்த மதங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு திட்டத்திலையுமே சொல்கிறது கிடையாது. இப்போ கரீப் கல்யாண் யோஜனா நமக்கு தெரியும். ரேஷன் கடையில் கொடுக்குற எல்லா பொருட்களுக்கான மானியத்தை மத்திய அரசு தான் வழங்கிட்டு இருக்கு. இதில் ரேஷன் கடைக்கு எந்த மதத்தினரை சேர்ந்தவர் போனாலும் ஒரே மாதிரி தான் பொருட்கள் கொடுக்குறாங்க. மற்றபடி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தை எடுத்துக்கோங்க, முத்ரா லோன்ஸ் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஸ்கீமையுமே வந்து இந்துக்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம், மற்ற மதத்தினருக்கு குறைவான பயன்களைத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு மத்திய அரசு எங்கேயுமே சொன்னதில்லை. 2 விஷயம், இந்த இந்து ராஷ்டிராங்கிற ஒரு விஷயத்தை பிஜேபி முன்னெடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் பிஜேபி அந்த மாதிரி விஷயங்களையும் முன்னெடுக்கவில்லை. அது ஆர்எஸ்எஸோட ஒரு ஸ்லோகமாக இருந்துட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் கூட மதவாதத்தை முன்னெடுப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனித்து பார்க்கணும். அதை தாண்டி இந்த குடியுரிமை அந்த மாதிரி சில சட்டங்களில் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நம்ம மக்கள் வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் அதில் என்ன மேட்டர்னா, அதாவது இந்தியாவில் வந்து இஸ்லாமிய மதம் மைனாரிட்டியாக இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மைனாரிட்டி மதம் கிடையாது. ஸோ பாகிஸ்தான்லேருந்தோ அல்லது வேறு நாடுகளிலிருந்து வரும்போது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கும்போது அங்கே இஸ்லாம் வந்து ஒரு மைனாரிட்டி மதம் கிடையாது. ஆனால் இந்திய அரசு வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்க. இதுதான் உண்மை. அதாவது பாகிஸ்தான்லேருந்து அகதிகள் வந்தால் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிற மத்திய அரசு அது இதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் மைனாரிட்டி அப்படிங்கிறவங்க இந்துக்களும் கிறிஸ்டியன்களும் தான். இந்த அடிப்படையில் தான் சொல்கிறாங்களே ஒழிய இஸ்லாமிய மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியில் இந்திய அரசு எந்த ஒரு முனைப்பையும் காட்டவில்லை. சொல்லப்போனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னெப்போதும் இல்லாத ஆதரவுகளை அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அளித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இங்கே. ஸோ பாரதிய ஜனதா கட்சி தன்னோட கட்சி பேர்லேயோ எங்கேயுமே மத அடையாளங்களை பயன்படுத்தவில்லை. மதம் சார்ந்து இந்து மக்களுக்கு தான் நல்லது செய்வோம் அப்படின்னு அவங்க எதுவுமே பண்ணினது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் முழு உதவியையும் மத்திய அரசு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் இவங்க எல்லாமே வந்து எப்போ பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி, அதனால் நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கூட்டணியை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யவே தொடர்ந்து பேசி மக்கள் அனைவரையும் அதையவே நம்ப வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு இவங்க சொல்கிறது பொதுமக்களை ஏமாற்றும் ஒரு வாதம் அல்லது பொதுமக்களை ஏமாற்றும் ஒரு வித்தை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். உலக நாடுகள் எல்லாமே மதம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஆதிக்கம் செலுத்தினால் கூட இந்தியாவில் அது போன்ற ஆதிக்கத்தை எங்கும் செலுத்தவில்லை. அப்படிங்கிற நேரத்தில் விஜய் வந்து இந்த இடதுசாரிகள் வாக்கு வங்கி அரசியல் நடத்துவதற்காகவே மதம் அப்படிங்கிற ஒன்று கையில் எடுக்கிறாங்க, மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒன்றை அதுக்காக தான் கையில் எடுக்கிறாங்க. பட் அந்த விஷயத்தில் விஜய் நம்ம பாராட்டணும். அவர் வந்து அடிப்படையிலேயே வந்து சாய்பாபா பக்தர் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி சர்ச்சுக்கும் போகிறாரு, மாஸ்க்குக்கும் போகிறாரு, கோயிலுக்கும் போகிறார். எல்லா பக்கமே சமமாக அவர் போகும்போது எல்லா மதங்களையுமே வந்து இன்க்ளூசிவாக பார்க்குறாரு. இது பேர் வந்து மதச்சார்பற்ற கிடையாது. எல்லா மதங்களையும் ஏற்றுக்கிற ஒரு தன்மை தான் அவருக்கு இருக்குது. தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினை போல கிறிஸ்தவ மதத்தை ஆதரித்து பேசுறது, இஸ்லாம் மதத்தை ஆதரித்து பேசுறது, இந்து மதத்துக்கு எதிராக பேசுறது, அது போன்ற தன்மைகள் எல்லாம் விஜய்கிட்ட இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கூடுதலாக கவனிக்கணும். இதுக்கு அப்பாற்பட்டு இந்த முத்தலாக் தடை சட்டம், இது போன்ற சட்டங்கள் பாஜக அரசு, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அறிமுகப்படுத்திய சட்டங்கள் இஸ்லாமிய மக்களுக்கே பெருமளவில் உதவியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். பட் நம்ம ஊர் இடதுசாரிகளுக்கு என்னென்னா மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. உண்மையிலுமே மதச்சார்பற்ற அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இந்த தகவலோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். வேறு சில தகவல்களோட அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.